ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் NN Square. ஒவ்வொரு உணவிற்கும் சிறந்த சுவை தாருங்கள். இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என் சின்ன பொண்ணுடைய பர்த்டே செலிப்ரேஷன் vlog. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பர்த்டேக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 2 கை ஃபுல்லாகவே மெஹந்தி வச்சுருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். ஏன்னா இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்கூலில் திட்டுவாங்க சொல்லி வைக்க மாட்டா. இப்போ ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லி 2 கை ஃபுல்லாக வச்சுருந்தா. 1/2 hour தான் வச்சா. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அது சூப்பராகவே கலர் வந்திருந்தது. இதுதான் இன்றைக்கி பாப்பாவோடைய பர்த்டே ட்ரெஸ். பாப்பா குளிச்சுட்டு வந்த உடனே இந்த கவுபாய் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டேன் அவளுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அவளுடைய ஃபேவரட் ஸ்வீட்டான குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். எம்டிஆர் குலாப் ஜாமுன் பேக்கெட் வாங்கி அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 glass மில்க் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு ஒரு டோ ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த டோக்கு மேலே லைட்டாக கீ இல்லை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரவுண்ட் ஷேப்பாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ எல்லா மாவுலேயும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக செஞ்சு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 glass தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு சுகரையும் ஆட் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 2 minutes அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 ஏலக்காவை அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பால் ஷேப்பாக செஞ்சு வச்சுருக்கிற மாவை 1 by 1 உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் தான் வரணும். பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். அவ்வளோதான், இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். வெதுப்பாக இருக்கிற சுகர் சிரப்பில் இதை அப்படியே சேர்த்துட்டு ஒரு 5 minutesக்கு அப்சர்வ் பண்ண விடலாம். பாருங்கள், நம்மளுடைய குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சிக்கன் 65 தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 tablespoon மஞ்சத்தூள், 1 tablespoon காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 tablespoon சிக்கன் 65 மசாலா, 2 tablespoon கார்ன்ஃப்ளவர், 1 tablespoon ரைஸ் ஃப்ளார், 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, ஃபைனலி ஒரு முட்டை. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 hourக்கு இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1/2 hourக்கு அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை 1 by 1 இதில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சைட் பை சைடில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். ப்ரான் பிரியாணியோட ரெசிபி மட்டும் நான் ஷூட் பண்ணலை, பிகாஸ் ஆல்ரெடி சஹர் விலாகில் போட்டிருக்கேன். மிஸ் பண்ணவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுடைய 65 அண்ட் ப்ரான் பிரியாணி ரெண்டுமே ரெடி. இது கூடவே நான் ஆனியன் ரைத்தா, பால் பாயாசம் இது எல்லாமே பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலுக்கு நான் ரெடி பண்ண லன்ச் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து இன்றைக்கி லன்ச் ரொம்பவே ஃபில்லிங்காக சாப்பிட்டு முடித்தோம். எல்லா டிஷ்ஷோட டேஸ்ட்டு கூட சூப்பராக இருந்தது. இந்த லன்ச் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட்டினை கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், என்னுடைய சிக்கன் 65ல் மசாலா கூட உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் செஞ்ச குலாப் ஜாமுன் கூட பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் ஈவினிங் டைம் போல் தாங்கலில் இருக்க கேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஷாப்புக்கு நாங்கள் போயிருந்தோம். குட்டிமாக்கு பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை வாங்கிட்டு வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து பர்த்டே சாங்லாம் பாடி குட்டிமா வழக்கம் போல் அவள் அக்கா கூட சேர்ந்து கேக் கட் பண்ணா. நீங்கள் எல்லாருமே இந்த விலாகை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது NN Square. நான் உங்கள் நாசிரா நைம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். டாடா, பை பை.